இன்னைக்கான இந்த பதிவு எதை பத்தி பாத்தீங்கன்னா 2020 நம்ம இன்சிடென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. இன்சிடென்ட் சொல்லிட்டு நான் நோட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு 2 பேஜுக்கு வந்திருக்கு. ஸோ அவ்வளோ நடந்திருக்கு 2020ல. ஸோ அதை 1 by 1 அவங்க கூட ஷேர் பண்ண போறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த ஃபன்னா தான் இருக்கணும் ட்ரை பண்றேன். ஸோ எதுவுமே என்னடா இந்த பொண்ணு இதெல்லாம் ஃபன்னா சொல்றது நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அது ஏன் ஃபன்னா சொல்றேன்னு நான் வீடியோக்குள்ள சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபன்னு சொல்றேன்னு முதல் சொல்லிடுறேன். பிகாஸ் நம்ம வந்து நடந்து முடிஞ்சு போன விஷயத்த வந்து பேசிட்டு ஃபீல் பண்ணிட்டுலாம் உட்கார்ந்து இருக்க கூடாது. ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு தேவையான அந்த பாடங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும். அதனால சரி இது ஜஸ்ட் ஃபன்னாவே கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ ஃபுல்லா ஃபன்னு. ஸோ 2020ல என்னதான் நீங்க நடக்கல அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. எல்லாமே நடந்துருச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே எதிர்பார்க்க நாலாம் 90sல வந்து எதிர்பார்த்த நிறைய விஷயம் நடந்திருக்கு இந்த 2020ல. ஸோ 1 by 1 அவங்க கூட நான் ஷேர் பண்றேன். அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போனோம்னா கண்டது கரையை தின்னிட்டு நம்ம சைனாக்காரன் உலகம் ஃபுல்லா பாரி விட்ட கொரோனா தாங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறேன். ஏன் அப்படின்னா கொரோனால நிறைய பாசிட்டிவ் இருக்கு. ஸோ அதே அளவுக்கு ஈக்குவல் டு நெகட்டிவும் இருக்கு. நம்ம மார்ச் 22ஆம் தேதி சண்டே ஒரு சாம்பிளுக்காக நடந்த லாக்டவுன் ஃபுல்லாவே கண்டினியூ ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வரைக்கும் லாக்டவுன்ல இருந்தோம். ஸோ லாக்டவுன்ல இருந்தோம். ஆனா இருந்ததுல ரொம்பவே எல்லாருமே மேக்சிமம் பீப்புள்ஸ் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. 90 கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அவங்களோட கேம்ஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ற மாதிரி எல்லாமே மறுபடியும் அந்த கேம்ஸ் விளையாண்டாங்க. அவங்க மட்டும் கிடையாது. ஸோ 2K கிட்ஸும் சேர்த்து நம்மளோட கேம்ஸ் எல்லாமே விளையாண்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்ல நான் சின்ன வயசுல நிறைய எதிர்பார்த்திருக்கேங்க. ஃபேமிலியோட அப்பா அம்மா எல்லாமே லீவ்ல இருக்கணும். நாங்க ஆனுவல் லீவ் ஆஃப் லீவ் 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணுமே கடுப்புல இருந்தேன். பட் வந்து ஸ்டில் இந்த 2K கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க இன்ன வரைக்கும் 1 வருஷமா லாக்டவுன்ல இருக்காங்க. பட் நான் எதிர்பார்த்த விஷயம் வந்து நான் மட்டும் சொல்ல முடியாது. 90 கிட்ஸ் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்த்திருப்பாங்க. அது எல்லாமே 2K கிட்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. எனிகாவும் நம்மளும் அதுல இருந்து என்ஜாய் பண்ணிருக்கோம் தான் சொல்லணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட கேம்ஸ் நிறைய கேம்ஸ் நம்ம மறந்து போய் நம்மளோட 2K கிட்ஸ் எல்லாமே போன் நோண்டிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே மாறி போய் அப்படியே எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சாங்க. பல்லாங்குழி, நோண்டி, ஓடி பிடிச்சாடுறது, கண்ணாமூச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேம்ஸ் வந்து விளையாண்டாங்க. அதுல நிறைய டிக்டாக்கும் வந்துச்சு. அது நம்ம எல்லாருமே பார்த்தோம். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ரொம்ப ஆப்போசிட் என்ன சொல்ற ரொம்ப கொடுமையான நெகட்டிவ் தாங்க சொல்லணும். நெகட்டிவான விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க சேவிங்ஸ் ஃபுல்லாவே இந்த 6 மாசத்துல காலி அப்படின்னு தான் சொல்லி கிட்டத்தட்ட வருஷ கணக்குல சேவ் பண்ணி வச்சிருந்த எல்லா சேவிங்ஸுமே ஒரு 6 மந்த்ல டபக்கா அப்படின்ற அளவுக்கு காலி ஆயிடுச்சு. என்னோட சேவிங்ஸ் எல்லாம் சொல்லவே ரொம்ப கொடூரமா காலி ஆயிடுச்சு. சோ அதை பத்தி விட்டுருங்க. சோ எல்லாருமே முடிஞ்சு போச்சு. இந்த லாக்டவுன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே மறுபடியும் ரிலீஸ் ஆயிட்டோம். சோ என்னதான் ரிலீஸ் ஆனாலும் சரி இப்பெல்லாம் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி நம்ம வந்து எத்த எடுக்க மறக்கிறோமோ இல்லையா கண்டிப்பா மாஸ்க் போட எல்லாருமே மறக்க மாட்டோம். சோ அதே போல வர வர ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா அளவுக்கு மாஸ்க் வந்துருச்சு. சோ அந்த அளவுக்கு வந்து மாஸ்க் வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ மாஸ்க் அப்படின்றது நம்மளுக்கு ஹெல்மெட் மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு மாஸ்க் அப்படின்றது கொரோனால இருந்து ஒரு பெரிய ஹெல்மெட். மாஸ்க் போட்டா என்னோட இதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். சோ கொரோனாவோட அடுத்த பாசிட்டிவ் பத்தி சொல்லிடுறேன். ஆல்மோஸ்ட் வந்து பொருளாதாரத்துல ரொம்பவே நம்ம இது பண்ணாலும் சோ கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரேஷன்ல வந்து மந்த்லி வந்து 1000 rupees அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாசமா கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ இது வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா சுத்தமா காசே இல்லாத இந்த இளைஞர்களுக்கு அது ரொம்பவே கொஞ்சம் அதுல இருந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு அந்த பணம். சோ அடுத்த நெகட்டிவ் முகம் பார்த்துலாம். கொரோனாவோட நெகட்டிவ் முகம் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கூட வெளியே போக முடியாத அளவுக்கு எல்லா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுமே க்ளோஸ் ஆயிடுச்சு. பஸ், ட்ரெயின், ஃபிளைட்னு சொல்லிட்டு எல்லாமே கிட்டத்தட்ட 6 மாசமா க்ளோஸ்ல இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லணும். ஆனா இதோட பாசிட்டிவ் ஃபேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே டிஸ்ட்ரிக்டோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்சிமம். ஏன்னா நம்ம ரெகுலரா போயிட்டு இருக்க அதே ரோடு தான். ஆனா அந்த ரோடு தாண்டி அந்த சைடு தான் வீட்டுல இருக்கும். ஒரு என்ன சொல்ற ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் வித்தியாசத்துல ஒருத்தவங்க ரிலேஷனோட வீடு இருக்கும். பட் அதுதான் வந்து அடுத்த டிஸ்ட்ரிக்டோட ஸ்டார்டிங்ன்றதுனால இ பாஸ் அப்படின்ற விஷயம் இருந்துச்சு. சோ இ பாஸ்ன்ற மூலியமா நம்மள வந்து டிஸ்ட்ரிக்டோட ஸ்டார்டிங் எண்டிங் தெரிய ஆரம்பிச்சு. மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மண்டலம் அப்படின்ற விஷயமே எனக்கு நிஜமாவே நான் சொல்றேங்க. எனக்கு இந்த கொரோனா டைம்ல தான் இந்த மண்டலம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியும். அதுல வந்து 7 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது ஒரு மண்டலம் அப்படின்ற விஷயமே எனக்கு அப்பதான் தெரியாதுச்சு. என்னன்னா எனக்கும் எங்க அம்மா ஊருக்குமே வந்து கிட்டத்தட்ட நியர்பை வரைக்கும் போக முடியும். ஆனா அதுக்கப்புறம் போக முடியாது. அதுக்கப்புறம் போகணும் அப்படின்னா வந்து இ பாஸ் வேணும்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சோ இ பாஸ்க்காக ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாமே வந்து நாங்க ஆன்லைன்லயே வந்து உட்கார்ந்து கிடைக்கிறது ரொம்பவே அந்த டைம்ல கஷ்டமா இருந்துச்சு. சோ கவர்மெண்ட் வந்து அந்த டைம்ல ரொம்பவே அந்த ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. மாஸ்க் போடணும், ஒரு கார்டு இத்தனை பேர் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு
நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. சோ அதனாலே என்னமோ வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கொரோனா ரொம்ப ஃபாஸ்டாவே குறைஞ்சிருச்சுன்னு தான் சொன்னோம். சோ இது வந்து கொரோனாவோட பாசிட்டிவா இருந்தாலும் கொரோனாவோட நெகட்டிவோட இன்னொரு ஃபேஸ் சொல்றேன். ஒரு பொருளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது கூட நம்ம வந்து கொரியர் ஃபெசிலிட்டிஸ் தான் எதிர்பார்த்தோம். பட் இந்த 6 மந்த் அதுவும் வந்து லாக்ல தான் இருந்துச்சு. சோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நெகட்டிவ் ஃபேஸஸ். அடுத்தது பாசிட்டிவ் ஃபேஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொரோனா டைம் ஆரம்பிச்சது, இந்த குவாரண்டைன் டைம் ஆரம்பிச்சு ஒரு 6 மந்த்ல வந்து ஒரு 3 months மட்டும் தான் ஒர்க் இல்லாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் ஒரு 70% பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருந்தாங்க. ஆனா அதோட நெகட்டிவ் ஃபேஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபீல்டு ஒர்க் பண்றவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. சோ கம்பெனில இருந்து நான் எடுத்து கொடுத்த பாஸ் மூலியமா தான் ஒரு கொஞ்சம் பேரால மட்டும் தான் ஃபீல்டு ஒர்க் போக முடிஞ்சு, நிறைய பேரால அதை யூஸ் பண்ண முடியல. சோ ஈக்குவல் டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒர்க்கிங்ல இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருந்துச்சு. ஆன்லைன் கிளாஸ் அதே மாதிரி குவாரண்டைன் ஆரம்பிச்சு ஒரு 3 மாசம் வரைக்கும் எந்த ஆன்லைன் கிளாஸும் கிடையாது. பட் அதுக்கப்புறம் 10th plus 2 வந்து ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சாங்க. அது பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகி எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சாங்க. சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் இதோட நெகட்டிவ் ஃபேஸஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஒரு கொடுமைன்னா அதோட நெகட்டிவ் ஃபேஸ்ல ஆன்லைன் எக்ஸாம் அதோட ரொம்பவே கொடுமையா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ஆஃப்லைன் எக்ஸாம் முடிஞ்சு மேக்சிமம் பேருக்கு வந்து ஆஃப்லைன் லீவ் இப்ப நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லும். எனக்கு என்னோட குட்டிஸ் வச்சு எக்ஸாம் அப்படின்றது ஒரு பெரிய தலைவலியா இருந்துச்சு. அவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பெரிய தலைவலியா இருந்துச்சு. இப்ப 12th 10th எல்லாம் எப்படி இருந்துக்குன்னு தெரியல. மேக்சிமம் இந்த மார்க் வச்சுதான் வந்து அவங்களோட ஆஃப்லைன் பப்ளிக் மார்க்கா ஷெடியூல் மாத்திர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் அவங்களுக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் போல. ஸ்டில் இது வரைக்கும் அதுவும் அவங்களுக்கு குழப்பமா தான். இது பெரிய பெரிய நெகட்டிவ் ஃபேஸஸ் தான் அவங்களுக்கு சொல்லணும். ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய நெகட்டிவ் ஃபேஸஸ். இல்ல வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா MBBS இருக்கட்டும் இல்ல இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து இப்ப கரண்ட்ல காலேஜ் நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து நிறைய பேருக்கு இந்த கிட்டத்தட்ட 1 monthலயே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்து கொரோனாவோட பாசிட்டிவ் ஃபேஸஸ் சொல்லிடுறேன். 2019 10th ஆல் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஹை மார்க் தான் சொல்லணும். நான் 2019 10th பத்தி தான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் வந்து எனக்கு நடக்கல. சோ அடுத்து கொரோனாவோட நெகட்டிவ் ஃபேஸஸ் பார்த்தலாம். இந்த வருஷம் 2020 10th and 12th பேட்சோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. சோ நம்ம வெயிட் பண்ணோம். பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. அது ஃபேக்கா என்னன்னு தெரியாது. சோ இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோ தனியாவே நான் உங்களுக்கு இதுக்கான பதிவு கொடுக்குறேன். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா கொரோனாவோட இன்னொரு பாசிட்டிவ் முகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ். சினி உலகத்துக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த 2020 அப்படின்னு சொல்லணும். ஏன்னா OTT அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இந்த 2020ல தான் எல்லாத்துக்குமே வந்திருக்கு. சோ மேக்ஸிமம் தியேட்டர்ஸ் இதுல வந்து எப்படின்னா எல்லா படமே வந்து OTTல ரிலீஸ் ஆனிச்சு. சோ இதுல ஒரு இதுக்கு ஈக்குவலா நெகட்டிவ் ஃபேஸஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியேட்டர்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே சும்மா சரம் மாதிரியே அடி வாங்கிச்சிருந்தாங்க சொல்லணும். ஸ்டில் இது வரைக்குமே எந்த தியேட்டர்ஸும் ஓப்பன் ஆகல. அவங்களுக்கு பட்ஜெட் வைஸும் சரி அவங்களோட சம்பளமும் சரி ரொம்பவே கடுப்பா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இதை பத்தி நம்ம ஆல்ரெடி OTT அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கோம். சோ அது பார்க்காதங்க கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய கொரோனா பத்தி நான் சொல்லிட்டேன். பிகாஸ் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா வந்து நம்ம 2020ல கொரோனா மட்டும் தான் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கும். சோ கொரோனா அதனால கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வந்து உங்களுக்கு கொரோனாவோட பாசிட்டிவ் கொரோனா நெகட்டிவ் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா சில இன்சிடென்ட் ஆனா அதுவுமே சும்மா படும் பயங்கரமான இன்சிடென்ட் தான் இருக்கு. சோ கொரோனா டாபிக் இதோட முடிஞ்சிச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து டோனி அப்புறம் ரைனா அவங்க வந்து அவங்களோட வாலண்டரி அவங்களோட ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது. சோ இது எல்லாத்துக்குமே ஷாக் கொடுக்க வேண்டியதா 2020ல பெரிய பெரிய ஷாக்ல வந்து இதுவும் ரொம்ப பெரிய ஷாக்னு சொல்லணும். அடுத்த ஷாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே CSK மேட்ச் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் CSK வந்து போய் துபாயில ஒரு படும் தோல்வி அடிச்சுட்டு வந்துச்சுன்னு தான் சொல்லும். நான் வந்து என்னைக்குமே மேட்ச் பார்க்கவே மாட்டேன். பட் இந்த டைம்ல CSK பார்க்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். டோனிக்காகவே பார்க்கணும்னு பார்த்தேன். பட் ரைனா போனது அப்படி இப்படின்றதுனால சுத்தமா CSK வந்து பாதிலே நாக் அவுட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். சோ இது வந்து 2வது ஷாக். அடுத்த ஷாக் என்னன்னு பாத்தீங்கன்னா சைனா இந்தியா வார்ல நடந்த லடாக் பகுதியில் நடந்த வார் கிட்டத்தட்ட போர் வரைக்கும் போயிட்டு நின்று போன விஷயம் தான் சொல்லணும். பட் எப்ப வேணா நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற சூழ்நிலையில தான் நடந்துட்டு இருக்கு. சோ நம்ம எதிர்பார்க்க சைனா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தோஸ்து மாதிரி நாடு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அவங்க வந்து நம்மளுக்கு ரிவெஞ்ச் இவ்வளவு ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு தெரியல. அவங்க மட்டும்தான் டோட்டல் உலகத்துக்கே பெரிய ரிவெஞ்ச் அடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்திய கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா சைனா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சைனீஸ் ஆப் வந்து இந்தியால தடை செய்யப்பட்டாங்க. அதுல இந்தியா மக்களும் கொஞ்சம் அது ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட டிக்டாக் பேன்ஸ் வந்து ரொம்பவே எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் ஹலா ஆப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பப்ஜிக்ல வெறித்தனமா ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. சோ அவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆப் வந்து தடை செஞ்சுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. சோ இதெல்லாம் இருக்கட்டும். அடுத்த ஷாக்கான நியூஸ்
பாலிவுட்ல சுசாந்த் சிங் மரணத்தினால நிறைய பேர், அதாவது பாலிவுட் நிறைய ஹீரோயின்ஸ், ரொம்ப பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாம் மாட்டினாங்க. இல்ல வந்து பெரிய ஹீரோயின்ஸ் வீட்ல எல்லாம் வந்து ரைட் கூட பண்ணாங்க. கடைசி தீபிகா படுகோனோட விசாரணை முடிஞ்சிருக்கு. இந்த 2020ல வந்து பெருசா அடி வாங்கினது பாத்தீங்கன்னா பாலிவுட் ஹீரோயின்ஸ் தான். அவங்களோட எல்லா பேரும் மேக்சிமம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்த ஷாக்கிங்கான நியூஸ் 2020ல 2 பெரிய புயல் வந்து சென்னையை அப்படியே திருப்பி போட்டுருச்சுன்னு தான் சொன்னோம். நிவர் அப்புறம் புரவி, இந்த பேர்ல யார் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல, பட் கண்டுபிடிக்கிறவங்கள்ட்ட இனிமேல் அதை நல்ல வாய்க்குள்ள நுழையிற அளவுக்கு பேர் வைக்க சொல்லணும். சோ அடுத்த ஷாக்கிங்கான நியூஸ் 2020ல பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவாங்க ரொம்பவே எதிர்பார்த்தோம். பட் ஓவர் நைட்ல அவர் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் இந்த 2020ல கொடுத்திருக்காரு. பட் கமலஹாசன் வந்து என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல. 2020யோட அடுத்த ஷாக்கிங் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கச்சா எண்ணெயோட விலை உலக நாடு ஃபுல்லாவே சும்மா மாதிரியே இறங்கிருச்சு. இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத ஒரு டக்கு நடந்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் விஷயம் தான். ஷாக்கிங் நியூஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. இது வந்து நம்மளோட உரிமைக்காக டெல்லியில நம்மளோட விவசாயிகள் எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பெருசா இந்த மீடியா இன்ன வரைக்கும் எக்ஸ்ப்ளோஸ் பண்ணவே கிடையாது. பட் இதை பத்தி நம்ம தனியா ஒரு பதிவு போடலாம். இது வந்து இதுல சொல்ல வேணாம். சோ இது நம்மளுக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அதாவது நியூ இயர், தீபாவளி, பொங்கல் அவங்க எதுவுமே பாக்கலங்க. அவங்க இன்னமும் நம்மளுக்காக தான் அங்க போராடிட்டு இருக்காங்க. சோ இது வந்து நான் அடுத்த பதிவுல சொல்றேன். டெல்லியில நடக்கிற ஸ்ட்ரைக்க பத்தி உங்களுக்கு மேல ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா, இல்ல இதை பத்தி நான் பேசணும் நீங்க ஒப்பீனியன் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க இந்த வீடியோக்கு உங்களோட லைக் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு லைக் கொடுக்குறீங்களோ அப்பதான் நீங்க எவ்வளவு இந்த வீடியோ நீங்க அந்த விஷயத்த பத்தி நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் பண்றீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். நான் அதை பத்தி பேசுறதுக்கும் எனக்கு ஒரு பூஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது 20ல ஷாக்கிங் நியூஸ் கிடையாது, ஒரு சந்தோஷமான நியூஸ். கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தங்கத்தோட விலை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. பட் என்னதான் குறைஞ்சாலும் இங்க கையில யார் கையிலயும் தப்பு இல்லையே நகை வாங்குறதுக்கு. சோ அடுத்த ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கிடையாது, ஒரு காமெடியான நியூஸ் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா கைலாசா யாரும் மறந்துருக்கவே முடியாது. 2020ல தனக்குன்னு ஒரு நாட்டை இது பண்ணி அதுக்கு ஒரு பாஸ்போர்ட், விசா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசிய இந்த என்ன சொல்றது தமிழ்நாட்டே வந்து ஒரு கலக்கிட்டு இருக்க கைலாசாவை பத்தி தான் நம்ம வந்து நிறைய பேசி இருக்கோம். சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து தனியான வருஷம் தாங்க சொன்னோம். அவரோட நாட்டுல மட்டும் யாருக்குமே கொரோனா வரல போல இருக்கு. எந்த ரிப்போர்ட்டுமே அவரை பத்தி பெருசா வரல. சோ அடுத்த ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கிடையாது. இது வந்து எல்லாருமே நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா இந்தியால இருக்கவங்க எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிரைவரே இல்லாம டெல்லியில மெட்ரோ ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெட்ரோ ட்ரெயின் டெல்லியில தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் தான் அதுவும் அந்த 2020ல தான் நடந்திருக்கு. சோ ஆல்மோஸ்ட் வந்து 2020ல வந்து நடந்த விஷயத்த ஓரளவுக்கு வந்து நான் கவர் பண்ணி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல 2020ல அடுத்த ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பாய்லர் வந்து சாப்பிட்டு நம்மளுக்கு கேன்சர் வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமான மக்கள் வந்து பாய்லர் சாப்பிடுறது நிப்பாட்டிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு ஈக்குவலா வந்து லேப் மீட் அப்படின்றாங்க, அதாவது செயற்கை மாமிசம் வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து சிங்கப்பூர்ல வந்து செயற்கை மாமிசம் வந்துருச்சு. சோ இதுவும் இந்தியாவுக்கு வந்து இது சாப்பிட்டு நம்மளுக்கு இன்னும் என்னென்ன வரப்போகுதுன்னு நம்ம அடுத்தடுத்த வருஷங்கள் இதை பத்தி பேசலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 2020ல சிமிஃபீல்ட்ல நடந்த சோகமான விஷயங்களை தான் பத்தி பார்க்க போறோம். சோ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்த சில விஷயங்கள் இன்னமும் நிறைய பேருக்கு கஷ்டம் கொடுக்க விஷயங்களா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்பிபி சாரோட மரணம். ஒரு பெரிய லெஜெண்டை வந்து நம்ம இழந்திருக்கோம். அவரோட குரல் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. சோ அது வந்து எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அவரோட குரல் நம்மளுக்கு வந்து இன்னமும் நம்ம கூட இருந்துகிட்டே தான் இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா விஜய் சித்ராவோட மரணம். யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல நடந்த ஒரு விஷயம் அது. சோ மூணாவது பாத்தீங்கன்னா SSRோட மரணம். அது இன்ன வரைக்கும் அந்த கேஸ்ல வந்து நிறைய மர்ம முடிச்சுகள் இருந்துகிட்டே இருக்கு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வசந்தன் கோ சாரோட மரணம். அதுவும் வந்து அந்த வசந்தன் கோட ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே, அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். அடுத்தது பாத்தீங்கன்னா விஜய் டிவிக்குனே உரிய சொத்து பாத்தீங்கன்னா வடிவேல் பாலாஜி அவரோட மரணம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே சந்தோஷமா நம்ம அது ஷோ வந்து நிறைய தடவை பார்த்திருப்போம். அவரை வந்து கண்டிப்பா அந்த ஷோ பார்த்தவங்க எல்லாருமே அவர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2020ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு பெரிய பெரிய லெஜெண்டோட மரணம்னு தான் சொல்லணும். ஓகேங்க, நம்ம அடுத்த ஒரு சந்தோஷமான விஷயம் போறோம். ரொம்ப சோகமா போயிடுச்சு. சோ அடுத்து வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் பார்க்கலாம். சோ எந்த வருஷமே இல்லாம இந்த 2020ல பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ல தமிழ்நாட்டுல மட்டும் 7% மக்கள் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. சோ அது ரொம்ப 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 ஹாப்பியான தரக்கூடிய விஷயம் தான். ஃபன்னான நியூஸ் 2020ல நடந்தது பாத்தீங்க அப்படின்னா, சோ லேட்டா ஆரம்பிச்சு பிக் பாஸ் தாங்க சொன்னோம். சோ பிக் பாஸ் பாத்தீங்க இவ்வளவு விஷயம், அதாவது 2020 நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. பட் மக்கள் நிறைய பேர் வந்து பிக் பாஸ் வருமா வராதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சாலும் அதுவும் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து ப்ரோக்ராம் எண்டுக்கே வரப்போகுது. லேட்டா ஆரம்பிச்சாலும் ஓரளவுக்கு வந்து டிஆர்பி ரீச் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். சோ
நிறைய சண்டைகள் நம்மளுக்கே பார்க்கும்போது ஒரு நேரம் காமெடியா தோணும், ஒவ்வொரு நேரம் இதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு நடந்துட்டு இருக்க பிக் பாஸ் வீடு. ஒவ்வொரு வருஷமும் அதுக்கானவே ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வயசாயிட்டு தான் இருக்காங்க. சோ யூடியூபர்ஸ் நிறைய பேர் இதை வச்சுதான் கண்டென்ட்டே போயிட்டு இருக்கு. சோ நம்மளோட சேனல்ல 2 கண்டென்ட் போட்டிருக்கோம். அடுத்த 2020 நடந்த ஒரு நிகழ்வு தாங்க சொல்லணும். சோ என்ன நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சனிக்கோளும் வியாழன்கோளும் தூரத்துல இருந்து 2 ட்ரெயினும் ஒரே ட்ராக்ல வந்துட்டு இருக்கும் போது அப்படி கிட்டக்க வந்து வேற வேற ட்ராக்கும் பாரும் இல்லைங்களா. சோ அந்த அளவுக்கு சனிக்கோளும் வியாழன்கோளும் கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு நியர்பை வந்து 0.01 அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் நவுந்து போயிருக்கு. சோ அது ஆல்மோஸ்ட் எல்லாருமே அன்னைக்கு வந்து விளாக் மாதிரி எடுத்து சேனல் அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் நானும் எடுத்தேன், பட் போட முடியல, அது கொஞ்சம் சிக்கல்கள் நடந்துருச்சு. சோ அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு உலக அளவு 2 நியூஸ் மட்டும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப மொக்க போட விரும்பல. அமெரிக்கா மக்களை எதிர்பார்த்துட்டு இருந்த ட்ரம்போட தோல்வி நடந்துருச்சு இந்த வருஷம் தான். அதே மாதிரி பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசர் படத்துல மட்டும் பாத்துட்டு இருந்த இந்த பாம் எக்ஸ்ப்ளோசர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரியலாவே நடந்து நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சோ இது எல்லாமே 2020 நடந்த விஷயங்கள் தான். சோ அடுத்த ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. சோ ரொம்ப நேரம் ரொம்ப முக்க போட்டுட்டு, ஏன்னா 2020 அவ்வளோ நடந்துச்சு. சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இவ்வளவு நேரம் பொறுமையா என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். சோ முடிஞ்சது முடிஞ்சு போயிட்டோம். இனிமேல் வரப்போற பொழுது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கணும். எல்லாருமே நடந்து போன விஷயத்துக்காக யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. நடக்க போற ஒரு நல்ல விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுங்க. சோ பி ஹாப்பி. எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய். என் இனிய தமிழ் மக்களே.